வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மிதுனம் ராசிக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லா ஒரு சுறுசுறுப்போட புதிய புதிய ஐடியாலாம் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். ரொம்ப நாளாக செய்ய நினச்ச பெண்டிங் ஒர்க்கெல்லாம் இந்த வாரம் அவங்க தொடங்கினாங்கன்னா டக்குன்னு நல்லபடியாக முடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். ஆனால் சில நேரங்களில் இவங்க யோசிக்கிற பேர் வழின்னு கொஞ்சம் குழப்பத்தில் மாட்டிக்குவாங்க. அது கொஞ்சம் டென்ஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் ஆகிடும். கொஞ்சம் அமைதியாக நிதானமாக எப்படி சொல்கிறது, ரெஸ்ட் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு மென்டல் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுங்க. 4 பேர் கூட கலந்து ஒரு குழப்பமான மனநிலைமையில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பிளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமை, அவங்களோட அறிவு இதெல்லாம் கூட இருக்கிற சக ஊழியர்கள், அதிகாரிகள் எல்லாம் பாராட்டுற அளவுக்கு இந்த வாரம் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். கான்டாக்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை ஒரு தகவல் தொடர்பு மூலியமானோ அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது மாற்றமோ இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபரோ கூடுதல் பொறுப்புகளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தான் கொடுக்கும். பட் கரெக்டான ஒரு டெசிஷன் எடுத்துக்கோங்க. அதை பொறுத்தவரையில் பண வரவை பொறுத்தவரையில் சாதாரணமாக தான் இருக்கும் இந்த வாரம். ஆனால் சின்ன சின்ன வருமானமாக இருந்தாலும் அது ஒரு நிலையான ஒரு நல்ல சேவிங்ஸ்க்கு உண்டாக்குற அளவுக்கு ஒரு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ இப்போ ஒரு தொலைவில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் மூலியமாக ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிறிய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன முதலீடு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதை பற்றி யோசிக்கலாம். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது செய்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தேவையற்ற செலவுகள் ஏதாவது ஒன்று வரும், அதை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க. அது உங்களோட வளர்ச்சிக்கு உறுதியாக இருக்கும். தேவையான செலவுகள் எல்லாம் உங்களுக்கே மனசில் அது புரியும். இது எதுக்கு நம்ம செய்யணும், வேண்டாம் அப்படின்ற தோன்றதை கண்டிப்பாக விட்டுருங்க. செய்யாதீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும். வாரத்தோட இறுதியில் உங்களுக்கு பணநிலை ஒரு சேவிங்ஸ் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தை பொறுத்தவரையில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு இந்த வாரம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். நீண்ட நாளாக பேசாத ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேஷனோ மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தித்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் ஏற்பட போகுது உங்களுக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகரிக்க மாதிரியான ஒரு விஷயந்தான் இருக்கும். ஒரு நல்ல 2 பேருக்குமே ஒரு அந்யோன்யம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மனநிலையை கொண்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய பிளான் எதனா வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த எண்ணம் உங்களுக்கு அதிகமாக உருவாகும். அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் நோக்கி கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய ட்ரை பண்ணாதீங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் வரும். அது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றா நிதானமாக செஞ்சு முடிங்க. அதில் ஒரு சுத்தம், உங்களுக்கு வேலை சுத்தம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலை பொறுத்தவரையில் கொஞ்சம் நரம்பு சம்மந்தமாகவோ இல்லை தூக்கம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. தூக்கம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். டயர்ட்னால சின்னதாக சளி தொந்தரவு அது மாதிரியான விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்ல ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங்கோ இல்லைன்னா சின்னதாக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு நல்ல அறிவு வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. புதிய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு உருவம். ஏதாவது இந்த சம்மர் ஹாலிடேஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எதனா போகணும் அப்படிங்கிற ஒரு யோசனைலாம் இவங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில்
புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். ஏதாவது ஒரு புதிய முயற்சியோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க, புதன்கிழமை வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதாவது நம்பர் 5 அப்படிங்கிறது உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். கலர் க்ரீன் கலர் உங்களுக்கு இந்த வாரம் லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு க்ரீன் கலர் உபயோகப்படுத்துங்க. அது உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்தவரையில் புதன்கிழமை விநாயகர் வழிபாடு அப்படி இல்லைன்னா விஷ்ணு பகவான் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கோவிலுக்கோ இல்லை பகவானை வழிபட போகும்போது க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல மனசில் அமைதி, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கையில் நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் இதை பொறுமையாக கேட்டிருக்கீங்க. மீண்டும் இது நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.